ஹாய் விவர்ஸ். ஊருக்கு சேலம் வந்திருக்கேன் எங்கள் அக்காத்துக்கு. என் பையன் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாமான்னா, அதனால் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக கதகாப்பட்டி கேட்லேருந்து ஊத்துமலை முருகர் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு போனோம். பக்கம்தான், தாதகாப்பட்டி கேட்லேருந்து ஒரு 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 கிலோமீட்டர் தான். ஏற்காடு மலை மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகிறது. எல்லாம் வீட்டிலேருந்து ஆட்டோவில் போயிட்டோம். மலை மட்டும்தான் ஏற ஆரம்பித்தோம் போயிட்டே இருக்குது. நடக்கவே முடியல. கார் வருது, ஓரம் கார் சுத்து. ஏற்காடு மலை மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகுது. ஊத்துக்குழி முருகர் மலை. மலை மேலே முருகர்லாம் இருக்கார், சத்யநாராயணர் இருக்கார். நான், எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணு, அப்புறம் என் பையன், சின்ன பையன், பெரிய பையன் எங்களை வீடியோ எடுத்து. எங்கள் அக்கா பொண்ணு தான் வேக வேகமாக நடந்தா. நான் கூட பரவாயில்ல, எங்கள் அக்காவால் சுத்தமாக நடக்கவே முடியல. அவன் நடந்து வர நடக்கவே முடியல. பாவம் பாருங்க, எவ்வளோ லாஸ்ட்டாக செப்பலை கையில் பிடிச்சிட்டு நடக்கிறான். எங்கள் அக்கா எங்கள் அம்மா மாதிரி ரொம்ப ஷார்ட் அவள். அப்பாடான்னு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து தான் போனோம் மலை மேலே. ஆனால் ஏற்காடு மலை மாதிரி ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன மலை தான். ஒரு 1/4 மணி நேரத்தில் நடந்துடலாம். காலை வேலையில் நடக்கணும். காலை வேலைன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நாங்கள் 12 மணிக்கு போனோமா, அதனால் கொஞ்சம் ஏறி நடக்க முடியல. ஆனால் இது நல்லா இருக்குது. நாங்கள் போன நேரம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது. சுற்றியும் பாருங்கள், எவ்வளோ மேலே மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் தெரியும். சூப்பராக நம்ம சேலம் மாவட்டமே அப்படியே தெரியும். நல்லா இருக்குது. அந்த வேவ்ஸ் சூப்பராக இருக்குது. கஷ்டப்பட்டு நாங்கள் நடந்து வந்ததுக்கு பகவான் சூப்பராக மேலே தரிசனம் கொடுத்தாரு முருகர். அந்த சுற்றி இருக்கிற கிளைமேட்டு நல்லா இருக்குது. சுற்றிலும் 4 மலை சுற்றியும் இருக்குது. பக்கத்தில் பாண்டுரங்கன் கோயில் மலை இருக்குது, சிவன் மலையும் பக்கத்தில் இருக்குது. என்னாலேயே நடக்க முடியல. எனக்கு ஒரு பக்கம் மூச்சு வாங்குது, எங்கள் அக்கா ஒரு பக்கம் மூச்சு வாங்குது. நாங்கள் உட்காந்து நடந்து போனோம். நான் போய் தரிசனம் பண்ணினோம். சுவாமி தரிசனம் நல்லா எடுத்து. முருகர் பழனி மலை முருகர் மாதிரி குட்டியாக இருக்கா. இன்றைக்கி நல்லா அலங்காரம் முருகருக்கு பண்ணியிருந்தா. அதுக்கு பக்கத்துலேயே சவுண்டம்மன் சுவாமி இருக்காங்க, அம்பாள். அவளையும் தரிசனம் பண்ணணும். மலை அந்த பிரதேசத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுற்றியும் மலை அழகாக இருக்குது. மேலே ஊத்துக்குழி முருகர் கோவிலேருந்து பார்த்தா பக்கத்தில் வெறும் பில்டிங் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சேலம் மாவட்டம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கழிக்கலாம். நீங்கள் காலையில் போயிட்டிங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கேயே உட்காந்துக்குள்ளே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. அந்த இடம் வேவ் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. சேலம் மாவட்டம் ஃபுல்லாகவே அங்கே தெரியும். என் பையன் வேறு நில்லுமான்னு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு என்ன படுத்தல். அவன் என்ன நின்று ஃபோட்டோ வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறான். எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஆனால் நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது. நீங்கள் காலையிலே போயிருங்க. சாப்பாடுலாம் வீட்டில் கலர் எடுத்துகிட்டு போயிருங்க. மதியானம் வரைக்குமே இருக்கலாம், நல்லா பொழுது கழிக்கலாம். அங்கேயே சாப்பிட்டு சுவாமி தரிசனத்தை பண்ணிவிட்டு எங்கள் அக்கா பொண்ணும் நான் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். பாருங்க, அவன் எப்படி வளைச்சி அவன் இல்லை பெரிய ஃபோட்டோ, அவன் எங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். இதான் சவுண்டம்மன் பகவானே. அங்கே பாருங்கள், 2 சைடும் மரம் சுற்றியும் சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது. மலையை பாருங்கள், இயற்கை கொஞ்சம் மலை, இயற்கையே ஒரு அழகு. அது சொன்னால் புரியாதே, நீங்கள் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மலை அவ்வளோ அருமையாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு இடமான எனக்கே இங்கே பார்த்து, நானும் இங்கே இருந்து பிறந்து வளர்ந்து எனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருந்தேன் எனக்கே தெரியல இங்கே இப்படி ஒரு மலை இருக்குன்ட்டு. ஊத்துக்குழி முருகர் கோவில்னு சத்யநாராயண பெருமாள் அங்கே மேலே இருக்கார். சத்யநாராயண பெருமாள் பக்கத்துலேயே ஒரு அகத்தியர் இருக்கார், விஸ்வாமித்திரர் இருக்கார். பாருங்கள், நாங்கள் இன்னும் எல்லாத்தையும் எங்களை ஃபோட்டோ தான் மாற்றி என் பையன், பெரிய பையன் ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. எங்களை மாற்றி பொழுது போக காலையில் நாங்கள் 12 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்தோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு. பாருங்களேன், எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். இது சக்கரபாணி. நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சக்கரபாணி மாதிரியே இங்கே மேலே சக்கரபாணி இருக்குது. முருகர் இருக்கார், சக்கரபாணி இருக்காங்க. அப்புறம் நாராயணர், லட்சுமி நாராயணன், பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கார். சக்கரபாணியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் முருகரை எடுக்க அலௌடு இல்லைங்கிறதுனால முருகரை ஃபோட்டோ எடுக்கலை.
ஆன்மீக தரிசனம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இயற்கை கொஞ்சம் மலைகளும் நல்லா இருந்தது. பார்க்க பரவசம் மாதிரி. நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ஆனால் வாட்டரும் மேலே கிடைக்குது, கொஞ்சம் வச்சுருக்காங்க. நீங்கள் இருந்தாலும் வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸ்நாக்ஸ்லாம் மேலே எதுவும் கிடைக்காது, நீங்கள் கீழேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க ஸ்நாக்ஸு. சூப்பரான தரிசனம், சுவாமி தரிசனமும் ஆகிடுத்து, இயற்கை தரிசனமும் ஆகிடுத்து. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாழ்க வளமுடன்.